மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை ஒருபோதும் வெல்லாது என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களை, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பிக் கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களை ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் 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 ஜோஸ். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கிறோம் ஃபாதர். மகிழ்ச்சியோட ஈஸ்டர் கொண்டாட்டங்கள்லாம் எப்படி போச்சு? ரொம்ப சிறப்பு. இந்த தடவை கோடம்பாக்கத்தில் ஃபாதர் இக்னேஷியஸ் தாமஸோட பங்கு மக்கள் ரொம்ப ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். நல்ல அருமையான பார்ட்டிசிபேஷன். உலகம் ஃபுல்லாக மக்கள் பார்த்துருப்பாங்க. அருமையான, இட் வாஸ் வெரி நைஸ். நல்லா இருந்துச்சு. நிச்சயம் ஃபாதர். ஸோ ஈஸ்டர் பெருவிழா சிறப்புற எல்லாருமே கொண்டாடி இருப்பாங்க. ஸோ அதனால் கடந்த வாரம் நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு பதிலாக உயிர்ப்பை கொண்டாடும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி வேறு போயிருந்தது. ஸோ ஒரு வார இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திச்சிருக்கிறோம். நேராக நம்முடைய அன்பர்களுடைய கடிதங்களுக்குள்ளே போயிடலாம் ஃபாதர். ஸோ முதல் கடிதம் எங்கே இருந்ததுன்னா நம்முடைய திருக்கோவிலூர் லூர்தமலராணி அம்மா கடிதம். ஸோ எப்பவும் போல் அவங்க நம்ம எல்லாருக்காகவும் அதை ஜெபிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பனிங், அவங்க எப்பவும் போல் கொடுக்குற மாதிரி ஒரு ஓப்பனிங் கொடுத்து, கடந்த நாட்களில் நான் ரசித்து பகிர்ந்த ஆன்மீக வாழ்வில் பெற்ற நன்மைகள் சிலவற்றை அசைபோட எண்ணுகிறேன். காலை திருப்புகழ் மாலை அந்த நாளை சிறப்புற தொடங்க உதவுகிறது. காலை திருப்பலி அன்றைய நாளுக்கான ஆசிரை பெற்றுத் தருவதும், கடவுள் வணக்கம் பகுதியின் ஆலயம் அறிவோம், இன்றைய புனிதர், பதிலுரை பாடல் போன்ற இயற்கை வைத்தியம், கதை நேரம் போன்ற பல தகவல்களை அள்ளித்தரும் கருவூலம். இடையிடையே தமிழ்ஜோ, யமுனா, ஆண்டோ, சிந்து, திவ்யா, பிலிப், சரத் போன்றோரின் பகிர்வுகள் சிறந்த வாழ்வியல் பாடங்கள், நான் நாளும் பார்த்து பயன்பெறுபவை அப்படின்னு சொல்லி காலை நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்முடைய நேரலை நிகழ்ச்சிகளை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய ஆயருடைய திருநிலைப்பாடுகள், கோவிலுடைய அர்ப்பணிப்பு நிகழ்வுகள், ஜூபிலி கொண்டாட்ட நிகழ்வு, இதெல்லாம் என்னென்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரயாணமில்லா கட்டணமில்லா காணொலிகள், வீட்டிலிருந்தே அனைத்து ஆசீர்வாதங்களை பெற்று தருபவை, நலமா நீங்கள் நலமா, வந்ததும் தந்ததும் என மேற்சொன்ன ஒவ்வொன்றும் எனக்கு மிகவும் பிடித்தவை, நற்செய்தி மலர்கள், வாழ்வு தரும் வார்த்தை, அன்றாடம் நடத்தப்படும் நற்கருணை ஆசிரியன, எதை எழுதுவது எதை விடுவது என தெரியவில்லை தந்தையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச எல்லா நிகழ்ச்சிகளையுமே அப்படி ஒரு எதுவுமே விடலை. ஆனால் உண்மை எதுவுமே நீங்கள் விடலை. அதான் ரொம்ப அருமை. அதாவது நீங்கள் இந்த பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன், சொல்கிறதுல ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. அதை இவர்கள் இந்த பணியை நான் உற்சாகப்படுத்துவேன் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு ஏறக்குறைய 6 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் இல்லைங்களா? தொடர்ச்சியாக முன்னாடினா வந்து அவங்க எழுதி தபால் வழியாக அனுப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த வாட்ஸ்அப் பெருந்தொற்றுக்கு பிறகு வந்து அதை வாட்ஸ்அப்பில் ஓட ஆரம்பித்தாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குவது ஒரு பெரிய விஷயம். நேரத்தை ஒதுக்குவதோடு மட்டும் இல்லாமல் அமர்ந்து ஒரு 2 பக்கம் 3 பக்கம் 4 பக்கங்கள் எழுதுவது, ஒவ்வொரு நிகழ்ச்சி அது என்ன நிகழ்ச்சி என்று சொல்வதற்கு பதிலாக அது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்வது ஒரு பெரிய விஷயம் வந்து. கண்டிப்பாக அதுவும் ஆசிரிய பணி செய்து கொண்டு தனது குடும்பத்தையும் பார்த்து கொண்டு தனது வயதான அம்மாவை பார்த்து கொண்டு இவ்வளவு காரியங்கள் மத்தியில் இதையும் செய்வது உண்மையிலே அது ஒரு பெரிய காரியம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான காரியம் செய்கின்ற உங்களுடைய நல்ல எண்ணத்தை, நல்ல மனதை பாராட்டுவதோடு உங்களுக்கு ஜெபிக்கிறோம். நீங்கள் நல்ல சுகத்தோடு நீடியாயில் இருக்கணும். எங்களுடைய மாதா தொலைக்காட்சி குடும்பத்துடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சிறப்பு ஃபாதர். அப்படியே அடுத்த கடிதம் யார் அப்படின்னா, மேரி லில்லி அப்படிங்கிறவங்க சென்னையிலேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. ஐ திங்க் தான் அவங்க ஃபஸ்ட்டு. ஸோ இவங்க என்னென்னா ஒரு சாட்சிய கடிதமாக ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் நான் பண்ணியிருந்தேன், அது கிடச்சிருக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பேர், என் பெயர் மேரி லில்லி, நான் தூய தோமையார் மலை பத்திரிசியார் பங்கை சேர்ந்தவர். ஓகே. ஸோ அவருடைய பையன் வந்து பயோமெடிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வராராம். ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு செமஸ்டரில் கம்ப்ளீட்டாக பாஸ் பண்ணணும், நல்ல மதிப்பெண்கள் பெற்று அப்படின்னு சொல்லி டெய்லி நைட்டு 10 மணிக்கு ஒளிபரப்பாகிற ஆராதனையில் கலந்துக்கிட்டு ஜெபம் பண்ணாங்க. ஸோ என்னுடைய மகன் அதன்படி செமஸ்டர் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஸோ அதனால் அவருக்கு அதுக்காக நன்றி சொல்லி, மரியே வாழ்க மரியே நன்றி அப்படின்னு ஒரு நன்றி கடிதமாக ஒரு சின்ன கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. மேரி லில்லி. ரொம்ப சந்தோஷம் சகோதரி மேரி லில்லி. உங்களுடைய நம்பிக்கையை பாராட்டுறேன். ஒரு பக்கம் உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது, நற்கருணை ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை, இன்னொரு பக்கம் உங்களுடைய மகனுடைய கடின உழைப்பு. இந்த ரெண்டுமே எப்பவுமே நான் சொல்வேன், சோம்பேறிகளுக்கு கடவுள் வந்து உதவி செய்ய மாட்டார். தாளந்தினுடைய ஓமை நம்ம பார்க்குறோம். ஒரு தாளந்து 2 3 5 இல்லைங்களா? ஸோ எப்பொழுதுமே ஆண்டவர் சோம்பேறிகளுக்கு உதவி செய்ய மாட்டார். சோம்பேறிகள் எல்லாம் சாத்தானுடைய கூடாரம், ஒர்க் ஷாப் ஃபார் டெவில்ஸ். அதான் சோம்பேறி.
அப்போது நம்ம உழைக்கணும் ஒரு பக்கம், நம்முடைய முழு இதையும் நம்ம தரணும். இன்னொரு பக்கம் கடவுளுடைய ஆசீர்வாதம். மாதா தொலைக்காட்சி அது இன்னொரு பெரிய உதாரணம் சொல்லலாம். ஒரு பக்கம் நாங்கள் உழைக்கிறோம், எல்லாரும் உழைக்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறீங்க, ஆதரவு கொடுக்குறீங்க, கடவுளுடைய ஆசீர்வாதம். இவை அனைத்தும் இணைந்து தான் ஒரு காரியத்தை அது நன்றாக ஆண்டவருடைய திருவிழப்படி நம்ம செய்யணும்னா உழைப்பும் இருக்கணும், நமது ஜபமும் அர்ப்பணிப்பும், இது மூன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு நீங்களும் ஒரு சாட்சியம். உங்களது மகனுக்கு எனது மனம் நிறைந்த பாராட்டுக்கள், உங்களுக்கும் எங்களது பாராட்டுக்கள். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு அமர்ந்தாடுகிறோம். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. சிறப்பு ஃபாதர். அப்படியே அடுத்த கடிதம் இமெயில் வாயிலாக வந்த ஒரு கடிதம் ஃபாதர். ஸோ யார் அப்படின்னா பால் அப்படிங்கிறவர், ஜிஎம் பால் அப்படிங்கிறவர் அனுப்பியிருக்கிறாரு. எந்த இடம் அப்படிங்கிறது தெரியல. டியர் மாதா டிவி, though not a Catholic, I have been regularly watching Mada TV's Eduthu Vasi, right from the book of Genesis. Of all the Bible scholars, Father David Stanley Kumar is the best. He not only has deep biblical insight and knowledge, but also an unique talent in narrating and explaining each and every verse in a very interesting way. His most remarkable style of the teaching the word of God is to relate them to our social, moral, economic and political issues that we are facing in this world today. Excellent teaching. I wish Mada TV continue to use his rich biblical insight in Eduthu Vasi for other books of the Bible as well. Best wishes, GM Paul அப்படிங்கிறார் அனுப்பியிருக்கிறார் ஃபாதர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் GM பால். உங்களுடைய ஒவ்வொரு விவிலிய அறிஞரும் எல்லாருமே வந்து they have done their research and doctorate, specialization in some of the some have done. அவங்க வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில், ஒரு சிலவங்க புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு பகுதியிலும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிலவங்க புதிய ஏற்பாட்டில் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலையும் நல்ல புலமை இருக்கிறது. இது மாதிரி ஸோ நாங்கள் we are trying to bring scholars, deeply rooted scholars, and some have their extraordinary talent. அது இப்போ ஸ்டான்லி குமார்லாம் வந்து இஸ் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். அவருக்கு வந்து ஒரு பக்கம் பிப்ளிக்கல் நாலேஜ் பார்த்தீங்கன்னா he has the depth of biblical with comment over Greek-ஓ Hebrew Aramaic comment அவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி அதை எப்படி அதை உடைத்து சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு, சாதாரண சாமானியர்களுக்கு அதை எப்படி சொல்வது, அந்த டேலண்ட்டையும் கடவுள் அவர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பிஷப் பீட்டர் அப்படி இருக்கிறாங்க. அவர் பைபிள் இங்கேருந்து தலைகீழ எல்லா பக்கமும் அவர் வந்து கோட் பண்ணி பேசுவாங்க. அதே மாதிரி நம்ம ஃபாதர் ரெய்மண்ட் ஜோசப் இருக்காங்க. ஒரு சிலவங்க கொஞ்சம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அதனால் மேக்ஸிமம் we are trying level best, and fathers also they are all preparing a lot before they come for the shooting. அதனால் thank you for your wonderful comments. Keep in your prayers. நாங்களுக்காக வேண்டிக்கோங்க. இன்னொன்று சிறப்பாக காரியங்கள் செய்ய ஈடுபடுகின்ற அத்தனை தந்தையர்களுக்காகவும் உழைக்கின்ற அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கோங்க. மாதா தொலைக்காட்சிக்காக வேண்டிக்கோங்க. உங்களது நல்ல வார்த்தைகளுக்கு மனம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும் ஜெபங்களும். காட் பிளஸ் யூ. கண்டிப்பாக ஃபாதர். இதே போல் தான் ஏற்கனவே ஒரு முறை நம்ம அலுவலகத்திற்கு ஒருத்தர் வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். நம்முடைய பிற சபை சகோதரர் ஒருத்தர், அவரும் வந்து நான் அவருடைய செர்மன், அவருடைய சபையில் வந்து நான் செர்மன் கொடுக்கறதுக்கு நான் அந்த எடுத்து வாசியுடைய இதையும் வாழ்வுதரும் இறைவார்த்தை அந்த பகுதியை தான் நான் வாரம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ இவருடைய கடிதம் அதை தான் ரிமைண்ட் பண்ணுது. அது நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய விவிலிய அறிஞர்கள் ஃபாதர்ஸோ இல்லாட்டி வந்து இந்த விவிலியத்தை குறித்து அவர்கள் நம்ம படிக்கிறது இல்லாட்டி அதை வாசிக்கின்ற பொழுது, அதை படிக்கின்ற பொழுது நம்ம அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு நம்ம எமோஷ்னலாக அப்படியே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதை மட்டும் அதை பேசுகிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் we go beyond that. அந்த வார்த்தையை குறித்து நம்ம உடைத்து அதை பேசுகின்ற பொழுது அந்த வார்த்தையினுடைய மூலம் என்ன மொழியில் அது கிரேக்கத்தில் எழுதப்பட்டதா? ஏன்னா ஒரு சில விவிலியங்கள் புத்தகங்கள் வந்து கிரேக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு சிலது அரமாய்க்கில் எழுதப்பட்டது. அப்புறம் அது மொழிபெயர்ப்பு வந்து லத்தீனில் நடந்துச்சு. அப்புறம் லத்தீன்லேருந்து ஒரு சிலது வந்து அரமாய்க்கிலேருந்து கிரேக்கத்துக்கு வந்து கிரேக்கத்துலேருந்து லத்தீன் இருக்குது. அப்போது மொழிபெயர்ப்பு செய்கின்ற பொழுது அந்த வார்த்தைகள், அந்த மூல வார்த்தைகளுக்கு ஒத்த வார்த்தைகளை வந்து கண்டுபிடிச்சி போட்டிருப்பாங்க. ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் வந்து இதுதானா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு வந்து நம்ம அந்த மூல மொழிக்கு போனால் தான் தெரியும் அது என்ன கன்னோட்டேஷனில் அது எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது, எந்த சூழலில் எழுதப்பட்டது, இதெல்லாம் நாம் தெரிந்து அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான்
அதனுடைய உண்மையான விளக்கத்தை நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். கண்டிப்பாக ஃபாதர். நீங்கள் சொல்லும்போது நம்முடைய தந்தை போஸ்கோ அவர்கள் ஒரு முறை நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்புக்கான ஒரு விளக்கமாக சொன்னார். திராட்சை ரசத்தினுடைய சாற்றினுடைய சாறு, அந்த அளவுக்கு இது டிரான்ஸ்லேட் ஆகி நிறையா மருவி வந்திருக்கிறதுனால அப்போ நம்மளுக்கு இப்போ பைபிளில் பெண்ணே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மாதாவை சொன்னார். எந்த சூழலில் சொன்னார், எதற்காக சொன்னார், அதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை என்ன? நம்ம இங்கே மொழிபெயர்க்கும் போது அப்படி நம்ம சொல்கிறோம், அதனால மாதா வந்து மதிக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு சிலவங்க சொல்கிறாங்க. அதான் அதை லிட்டரலாக நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு அது புரியாது. கண்டிப்பாக அதுக்கு அதனுடைய மூல மொழிக்கு நம்ம போகணும், அதெல்லாம் யோசிக்கணும். எந்த சூழல் அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்திருக்காரு, அது எதுக்காக பயன்படுத்தினார். ஸோ அது மாதிரியான ஒரு அடிப்படை ஒரு ஆராய்ந்து தன்மையோடு நம்ம ரெண்டு நண்பர்கள் பேசிகிட்டு இருப்போம். மூணாவதுல ஒருத்தர் வருவார், என்ன பேசிட்டீங்கன்னு கேட்பார். இல்லைங்க ஒன்றும் பேசலைன்னுவோம். இல்லை நீங்கள் அப்படியே நம்ம அது என்ன பேசணும்னு சொன்னாலும் அவர் நம்ப போகிறதில்ல. ஏன்னா அவருக்கு வந்து அவர் அந்த வார்த்தைகளுக்கு வேற ஒரு அர்த்தம் பண்ணுவார். அப்போது நமக்குள்ளே இப்போ சமகாலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்போது எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட விஷயங்கள், இது வந்து கற்பனை விஷயங்கள் அல்ல, கண்டிப்பாக எழுதப்பட்ட விஷயங்கள். அப்போது அதை நாம் புரிந்து கொள்வதற்கு அந்த காலத்திற்கு நாம் சேர்ந்து அதை நாம் தான் தெரியும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை சும்மா எடுத்தவங்க தான் நம்ம வந்து அதனால தான் வந்து கத்தோலிக்க முறையில் அந்த காலத்தில் விவிலியம் படித்தவர்களை தவிர, அதாவது அறிஞர்களை தவிர மற்றவர்கள் அதை எடுத்து விளக்கம் சொல்லக்கூடாது என்ற ஒரு நிலையே இருந்தது. அது லே பீப்புளெலாம் வந்து அவங்க வாசிக்க ஒரு மாதிரி அது என்ன வந்து அதை அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது. இப்போ மற்றவங்களாம் பைபிளை கையில் எடுத்தவங்களாம் இந்த தடி எடுத்தவங்க தான் தண்டக்காரன் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? எடுத்துகிட்டு அவங்கவுங்க வாசிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வந்து விளக்கம் சொல்கிறாங்க. எதையுமே புரிஞ்சுக்காம, ஏன் சொல்லப்படுது எதையுமே அறியாமல், இவர்கள் அறியாது செய்கிறார்கள் ஆண்டவரே இவர்கள் மன்னியும் சொன்ன அதே ஜபந்தான். நான் அறிந்து புரிந்து அதனுடைய விளக்கத்தை நான் படித்து ஆராய்ந்து சொல்வது தான் முறை. அதற்காக நம்முடைய திருச்சபையில் பாரம்பரியமிக்க இந்த திருவையில் பல்வேறு காரியங்கள் வந்து இருக்குன்னா அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம குறையாக சொல்ல முடியாது. ஆனால் காலப்போக்கில் இன்றைக்கு எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லா பொதுநிலையினரும் ஓரளவுக்கு நன்றாக அதை படிக்கிறாங்க. நம்ம மற்றவங்கள மாதிரி எல்லாமே படிக்கிறாங்க. இப்போ மாதா தொலைக்காட்சி அந்த ஆழமான காரியத்தை மாதா தொலைக்காட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் இந்த விவிலியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்பதை எல்லா மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு முக்கியமான காரியமாக வைத்து இன்றைக்கு நிகழ்ச்சிகளை நாம் தயார் செய்கிறோம். ஸோ அதனால் காலப்போக்கில் நிறைய காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. சகோதரர் பாலுக்கு என் மனம் நிறைந்த நன்றி பாராட்டு. நிச்சயம் தொடர்ந்து அப்படியே அடுத்த கடிதத்துக்குள்ளே போகலாம். அடுத்த கடிதம் எங்கன்னா நம்முடைய சங்கரன் கோவிலிருந்து பிளேந்திரன் அவங்களுடைய பொண்ணு செல்வமேரி. ஓகே, நம்ம போன வாரம் தமிழில் இருந்தோம். தமிழ் செல்வமேரி, ஆமாங்க சார். அவங்க எப்படி எழுதியிருக்காங்க கடிதம் பார்ப்போம். அவங்களுடைய கடிதம்: மாதா தொலைக்காட்சியை பற்றி கள ஆய்வு நிகழ்ச்சி 11/2/24 அன்று ஒளிபரப்பாக்கப்பட்டது. இதில் லோயலா கல்லூரி சமூக ஆய்வு மையம் வழியாக நடத்திய ஆய்வை பற்றி கலந்துரையாடல் செய்யப்பட்டது. தொகுப்பாளராக அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களும், மேலும் இந்த ஆய்வுக்கு உறுதுணையாக இருந்த பேராசிரியர் பெர்னார்ட் டி சாமி மற்றும் அவர்களின் மாணவர்களான அகிலன், வரலாற்று உதவி பேராசிரியர் வருண், புள்ளியியல் துறை, இவர்கள் மட்டுமல்லாமல் இவர்களுடன் பணிபுரிந்த அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் அவர்களது ஆய்வின் கருத்துக்களையும் முடிவுகளையும் தெரிவித்தார்கள். குறிப்பாக பேராசிரியர் அவர்கள் கூறும்போது 8000 பேரிடம் நீங்கள் மாதா தொலைக்காட்சி பார்க்கிறீர்களா என்று கேட்டோம். அதில் 6500 பேர் நாங்கள் மாதா தொலைக்காட்சியை பார்க்கிறோம் என்று கூறினார்கள். அதிலும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் மாதா தொலைக்காட்சியை பார்ப்பதாக கூறினார்கள். இந்நிகழ்ச்சி மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் நமது மாதா தொலைக்காட்சியின் பெருமையையும் அதன் அருமையையும் அனைவருக்கும் சிறப்பாக சென்று சேர்க்கிறது என்று புரிய முடிகிறது. மேலும் அகிலன் அவர்கள் கூறும்போது 45 முதல் 55, 55 முதல் 65, 65க்கும் மேல் உள்ளவர்களின் அங்கம் என்று மாதா தொலைக்காட்சியை பார்ப்பவர்கள் குறித்து வயது வாரியாக பிரித்து அழகாக கூறினார்கள். வருண் அவர்கள் கூறும்போது குழந்தைகள், இளர் பருவம், இளைஞர் என்று யார் யார் எந்த விதமான நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கிறார்கள் என்று வகைப்படுத்தி கூறினார்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் இவர்கள் மூவரிடமும் மாதா தொலைக்காட்சியை பற்றி ஒரே வார்த்தையில் கூறுங்கள் என்று சொல்லும்போது பெர்னார்ட் டி சாமி அவர்கள் அடையாளம் என்றும், அகிலன் அவர்கள் கடுகு விதை என்றும், வருண் அவர்கள் கலங்கரை விளக்கம் என்றும் சொன்னார்கள். என்னிடம் கேட்டால் நான் சொல்லுவேன் மாதா தொலைக்காட்சி ஆன்மீகத்தின் ஒளி என்று கூறுவேன். இந்த கலந்துரையாடலில் பேசப்பட்ட ஒவ்வொரு கருத்துக்களும் உணர்வுபூர்வமாகவும் உண்மையாகவும் புரிதலாகவும் இருந்தது. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தார் சார்பாக எனது நன்றியினை சிரம் தாழ்த்தி கூறிக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி பி செல்வமேரி, டாக்டர் ஆஃப் பிளேந்திரன், சங்கரன் கோவில். சகோதரி செல்வமேரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
ஒரு அற்புதமான தந்தை, தமிழின் மீது ஆழ்ந்த பக்தியும் அன்பும் கொண்ட தந்தை. அப்படிப்பட்ட தந்தைக்கு ஒரு அற்புதமான ஒரு மகள், மாதா தொலைக்காட்சியின் மீது அதீத அன்பும் அக்கறையும் காதலும் கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு மகள். இந்த ஆராய்ச்சி ரொம்ப அவர்கள் ஒரு பக்கம் இதை நாம் நிறைவேற்றி மக்களின் கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி. அதில் இன்னும் அவங்க அதிகமாக ஆழமாக நிறைய காரியங்களை அவர்கள் அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். ஒரு சில மாதங்களில் முழு ஆராய்ச்சியுடைய முடிவும் வரும். அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு முன் சுவையாக அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். இனிமேல் வந்து அது ரொம்ப எல்லா தரவுகளோடு மிகுந்த அற்புதமான ஒரு ஆராய்ச்சி முடிவை அவர்கள் தர காத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நாம் எப்படி செயல்பட போகிறோம் என்பதன் அடிப்படையில் அந்த கருத்துக்களை நாம் உள்வாங்க இருக்கிறோம். அதனால் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் காரியங்களை கூர்ந்து கவனித்து நீங்கள் எழுதிய கடிதத்திற்கு உங்களை மனமான பாராட்டுகிறேன், நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக மன்றாடுகிறேன். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்ன உடனே வந்து மாதா தொலைக்காட்சியினுடைய ஒரு நேயராக எனக்கு ஒரு ஆசை, ஒரு கேள்வி. இப்போ அந்த ஆராய்ச்சியை பற்றி நிச்சயமாக ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் அதில் பேசியிருப்பீங்க. நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம அதில் அரை மணி நேரத்துக்குள்ள அவ்வளோதான் எதாவது கொடுக்க முடியுமோ அதான் நம்மளால் கொடுக்க முடியுது. இப்போ அந்த ஆராய்ச்சி இதுவரைக்கும் பகிர்ந்துக்கிட்ட அந்த பகிர்தலின் அடிப்படையில் இந்த 10 ஆண்டுகள் இன்னும் புதிய நிகழ்ச்சிகள் குறித்த ஏதாவது ஒரு ஐடியா, திட்டமிடல் எதுவும் வந்து உருவாகி இருக்குதா? அதுக்காக தான் இப்போது அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நாம் இப்போ வந்து தொடக்கத்தில் மக்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நம்ம வடிவமைச்சோம். அப்புறம் திருப்பியும் நம்ம கலாய்வு செய்தோம். இப்போ அடுத்து அவங்க கேட்கக்கூடிய காரியங்களில் எதெல்லாம் நம்ம இன்னும் சிறப்பாக நம்ம செய்யணும், செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் எதை இன்னும் அதிகப்படியாக செய்ய வேண்டியது. ஆமாம். அப்போது அதுக்காக தான் அந்த மக்களுடைய, ஏன்னா மாதா தொலைக்காட்சி வந்து மக்களுக்காக நடத்தப்படுகிறது. மக்களுடைய அவங்களுடைய பங்களிப்பில் தான் வந்து இது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு என்ன தேவைன்றது தெரிந்து நம்ம அதை செய்யணும். அதனால் அதை கண்டிப்பாக அதுக்காக அந்த ஆராய்ச்சியுடைய நோக்கமே அதுதான். நிச்சயம் இப்போ நிறையா புதிய நிகழ்ச்சிகள் வர காத்திருக்கிறது. ஓகே, மகிழ்ச்சியோட அப்படி அடுத்த கடிதம் ஃபாதர். அடுத்த கடிதம் வந்து மும்பையில் இருந்து ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர். இந்த அடிக்கடி எழுதிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு திரும்ப அவங்களுடைய கடிதம் வருது. இல்லந்தோறும் இறையாட்சியை பறிப்பு வரும் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள் வணக்கம் டீம் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது. நியூ இயர் அன்று ஒளிபரப்பிய சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அருட்தந்தையர் ஜெனித் சேகர் மற்றும் பவுலா ஜெயக்குமார் இருவரும் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் பொங்கல் விழா நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொங்கல் விழா கடவுள் வணக்கம் பகுதியில் கலந்து கொண்ட அருட்சகோதரர் பெனிட்டோ, அப்புறம் நம்முடைய பிரிட்டோ சார், அப்புறம் தமிழ்ச்செல்வி புகழேந்தி தம்பதியர். ஸோ இது எல்லாமே அருமையாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு 31/1/2024 அன்று ஒளிபரப்பிய சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு தன் வாழ்க்கை அனுபவங்களையும் புனிதர் ஜான் போஸ்கோ பற்றியும் அருட்தந்தை ஸ்தனிஸ்லா சாமிக்கன் அவர்கள் சிறப்பாக கூறினார்கள். தந்தைக்கு நன்றி. அதாவது டொன் போஸ்கோ ஃபீஸ்ட் அன்னைக்கு நடந்தது. ஒவ்வொருவரும் அவரவர் டாபிக்கு ஏற்ப பேட்டி கண்ட சகோதரர் ஜோவிற்கு சிறப்பு பாராட்டுகள். மேலும் நேதாஜியின் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், புனிதர் ஜான் போஸ்கோ கூறிய பொன்மொழிகள் என்ன என்றவை அந்தந்த நாட்களுக்கு பொருத்தமாக அமைந்திருந்தன. மொத்தத்தில் மிகவும் சிறப்பாக செயல்படும் கடவுள் வணக்கம் டீமிற்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். கொஞ்சம் கண்மணிகளை குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் குழந்தைகள் பங்கு பெற்று மிக்க மகிழ்ச்சியுடன் ஆடினர், விளையாடினர். நாங்களும் முதியவர்கள் கண்டு மகிழ்ந்தோம். தொகுத்தளித்த சகோதரர் போஸ்கோவிற்கு பாராட்டுகள். பப்பாஸ் ஃபன் டே நிகழ்ச்சி பார்ப்பதற்கு ரம்யமாக இருந்தது. குறிப்பாக அருட்தந்தை பிரகாஷ் அவர்களின் மேக்கப் மற்றும் நடிப்பு பிரமாதம் மிகவும் என்ஜாய் பண்ணினேன். ஒவ்வொரு வருடமும் தொடரட்டும் பப்பாஸ் ஃபன் டே. பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகளான மண்ணோடு விளையாடு, பொங்கட்டும் புதுவாழ்வு மற்றும் ஆனந்த பொங்கல், மகிழ்ச்சி பொங்கல் ஆகிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வாழ்த்த வார்த்தைகள் இல்லை. அனைத்தும் அருமையோ அருமை, சிறப்போ சிறப்பு. பங்கு பெற்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். எழுத்துவாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் பற்றி அருட்தந்தை ஸ்டான்லி அவர்கள் மிக மிக அருமையாக விளக்கம் தந்தார்கள். மீள் பார்வையும் கேள்விகளுக்கு விளக்கமும் கொடுத்தார்கள். தந்தைக்கு என் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மேலும் அருட்தந்தை பிரகாஷ் அவர்களுக்கும் ஒளிபரப்பி எங்களை பயன்பெறச் செய்த மாதா தொலைக்காட்சியில் உள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மொத்தத்தில் ஜனவரி மாதம் ஒரு என்டர்டெயின் மாதம் என்றே சொல்லலாம். மீண்டும் எனது நன்றிகள், மரியே வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜனவரி மாதத்துக்கான ஒரு ரீகேப் வந்து ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர் அப்படிங்க மும்பையில் இருந்து. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மாதா தொலைக்காட்சி வந்து எவ்வளவுக்கு தனது பணிகளை சிறப்பாக செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு நாங்கள் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மும்பையில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க, அந்த காரியங்களெல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசைதான். தெரியல, எங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு தெரியல, உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு. அதனால் எங்களுக்காக தொடர்ந்து பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ பெங்களூர்லாம் அடிக்கடி நம்ம போகிறோம், ஃபாதர்ஸ் இன்வைட் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபாதர்ஸ் இன்வைட் பண்ணாமல் நம்ம எங்கேயும் போக முடியாது. கண்டிப்பாக ஃபாதர்ஸுடைய அங்கே பணி செய்கின்ற தந்தையர்கள் வாங்க மக்களை சந்திங்க என்று சொன்னால்தான் நம்ம
அதனால் அந்த 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 அப்படிப்பட்ட வாய்ப்பு மும்பையை பொறுத்த மட்டுக்கும் இது வரைக்கும் எங்களுக்கு பெரிதாக அமையவில்லை. தொடக்க காலத்தில் இருந்தது. அதனால் எங்களுக்காக மன்றாடுங்க, நாங்களும் உங்களுக்காக மன்றாடுறோம். உங்கள் நல்ல வார்த்தைகளுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. ஸோ சிறப்பு ஃபாதர், இன்றைக்கும் மன நிறைவை தரக்கூடிய நிறையா பகிர்வுகள் கடிதங்கள் வாயிலாக பார்த்தோம். ஸோ நிறைவாக ஒரு சின்ன ஜபத்தோடு எனக்கு நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் ஃபாதர். இனி இதயங்களே, அற்புதமான பகிர்வு, அருமையான கடிதங்கள், நெஞ்சம் நிறைந்த வார்த்தைகள். அதனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பேரால் நன்றி சொல்வதோடு தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக மன்றாடுகிறோம் என்ற அந்த வாக்குறுதியை என்னால் கண்டிப்பாக தர முடியும். இங்கே இருக்கின்ற அத்தனை பணியாளர்களும் தந்தையர்களும் இணைந்து உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் மன்றாடுறோம். அதனால் கண்டிப்பாக எங்களது ஜெபங்கள் உண்டு. நீங்களும் எங்களுக்காக ஜெபிங்க. உங்களால் முடிந்ததை மாதா தொலைக்காட்சியுடைய பணிகளுக்காக நீங்கள் ஒவ்வொரு தவறாமல் உங்களது பங்களிப்பை, உங்களது காணிக்கைகளை செலுத்த உங்களை நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரை, இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இன்னும் ஒரு சில நாட்களிலே எங்களது இந்திய தாய் திருநாட்டை ஆளுவதற்காக, வழி நடத்துவதற்காக, மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்காக தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்ற பணியிலே ஈடுபட இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே மக்கள் உண்மையான திறந்த மனதோடு இந்த நாட்டை நல்ல வழியில், உண்மையான பாதையில், இணக்கமான விதத்தில் எல்லாரையும் இணைத்து அன்பை அடிப்படையாக கொண்டு வழிநடத்தக்கூடிய நல்ல தலைவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற எங்களது எண்ணங்களை நீர் சீர்படுத்தியலும். இந்த காரியங்கள் நிறைவேற ஆவியாருடைய வல்லமை எங்கள் அனைவருக்கும் நீர் நிறைவாக தாரும். இந்த நாளை நாங்கள் சிறப்பாக மேற்கொண்டு சரியான நல்ல மனிதர்களை எங்களது தலைவர்களாக தேர்ந்தெடுக்க எங்களுக்கு உமது ஆசிரியை கொடுத்திரலும், எங்களை வழி நடத்திரலும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப சிறப்பு ஃபாதர். நிச்சயமாக நீங்கள் வந்து நிகழ்ச்சி நிறைவில் சொன்னாலும் கூட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் அன்றைக்கி இறைவேண்டலாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க. கண்டிப்பாக நம்முடைய நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் இந்த 2024ஆம் ஆண்டினுடைய இந்த பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நம்மை ஆளக்கூடிய சிறந்த ஒரு நல்ல மனிதர்களை தலைவர்களாக தேர்ந்தெடுப்பார்கள். அதற்கான ஆற்றலை தூய ஆவியார் தருவார் அப்படிங்கிறத இன்னைக்கான இறைவேண்டலில் மட்டும் இல்லாமல் அந்த தேர்தல் முடிய வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மறக்காமல் நம்முடைய இறைவேண்டலில் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ கண்டிப்பாக நம்முடைய அன்பர்கள் செய்வாங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். இனி இது எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஃபாதர். நன்றி. அன்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நாள்தோறும் கொடுத்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன், தமிழ்ஜோ மற்றும் அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.